Hello viewers, எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து டம்ளர்ல அளக்க போறேன். நீங்க எதுல வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதுல 1/4 கப் வந்து பைத்தம் பருப்பு, 1 கப் அரிசி, இதுதான் நம்மளோட மெஷர்மென்ட் நம்ம எடுக்க போறது. இப்போ குக்கர்ல 2 கப் தண்ணி, 2 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுல எடுத்தீங்களோ அதே அளவுல தான் வந்து ஃபுல்லாவே செய்யணும். இப்போ பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி சேர்த்துக்கிட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் வர அளவு நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதுல கீழே கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க, 1/2 கப் அளவு. இப்போ நீங்க 1 கப் வந்து அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 2 கப் வந்து வெல்லம் போடணும். அந்த ரேஷியோல நம்ம போட்டுட்டு அது நல்லா கரைய வச்சிடலாம். முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். முதல்ல வந்து திராட்சையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் போதே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா வந்து கருகிடும். இப்போ 4 விசில் கிட்ட நம்ம வச்சு எடுத்துட்டோம். நல்லா வெந்திருக்கு. இப்போவே வந்து நீங்க நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ண அங்க கரெக்டா இருக்கும். எவ்வளவு மசிக்க முடியுமோ அவ்வளவு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம முன்னாடியே வந்து கரைச்சி வச்சிருந்த வெல்லம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்பதான் அதுல இருக்க தூசு எல்லாம் வரும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த வெல்லம் வந்து கொஞ்சம் லிக்விடா தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கம்பி பதம் வர அளவுக்கு வந்து இதை விட்டுறலாம். எப்போ வந்து கையில கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி வருது வெல்லம், அப்போ வந்து நம்ம அந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இலாச்சி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர். Thank you for watching.